கிறிஸ்துவுக்கள் எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவருடைய திருப்பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். புதிய நாளின் மேன்மைகளை தேவன் கொடுத்து தாங்குவாராக. ஒரு வசனத்தை இந்த நாளிலும் கூட உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது பரிசுத்த லூக்கா நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் 33வது வசனம். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி. சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி. அன்புக்குரியவர்களே, நேற்றைய தினத்தின் சிந்தனையிலே மூடப்பட்ட இருதயம் உடையவர்களாக லேவியனும் ஆசாரியனும் காணப்படுகிறார்கள் என்று சொல்லி தியானித்தோம். இன்றைக்கு சமாரியன் தன் வாழ்க்கையில திறந்த இருதயம் உடையவனாக அவன் காணப்படுகிறான். கடையில் போய் ஜாமானை வாங்கணும்னா பைய திறந்தா அந்த ஜாமான் எடுத்து உள்ள வைப்போம். பைய திறந்தா தான் அது அங்கே வைக்க முடியும். அப்போது மனிதனுடைய இருதயம் திறந்திருக்கும் பொழுது, அது மனதுருக்கம் உடையதாய் காணப்படும் பொழுது, இரக்கமுள்ளதாய் காணப்படும் பொழுது, அங்கே திறந்த இருதயமாக அது மாறுகிறது. அன்புக்குரியவர்களை, என்னுடைய வாழ்க்கையை குறித்து நாம் சிந்திக்கும் பொழுது, அவன் செய்த காரியங்களை குறித்து பார்க்கும் பொழுது, இங்கே அழகாக முதலாவது கட்டமே அவன் மனதுருகினான். அவனை பார்த்த மாத்திரத்திலே அவனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்கிற மேலான எண்ணம் அவனுக்குள்ளே வளர்ந்தது. அந்த உதவி செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் வந்த பொழுது அவன் மனது உருகி இரக்கம் காண்பித்து இறைவனுடைய சிந்தை அவனுக்குள்ளே ஆளுமை செய்தபடியினாலே அவன் என்ன செய்கிறான்? அவன் அருகிலே வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் பூசி காயங்களை கட்டி வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு சத்திரத்திலே கொண்டு போய் பராமரிக்க முற்படுகிறான். அன்புக்குரியவர்களே, மனதுருக்கம் இருந்தால் திறந்த இருதயம் இருக்கும். கரிசனை கண்கள் இல்லாதபடிக்கு நாம் ஒரு காரியத்தை மேன்மையாய் செய்ய முடியாது. ஆண்டவரும் கூட இருளிலே நடக்கிற ஜனங்களை பார்த்து மனதுருகினார். 18 ஆண்டுகளாக வியாதியாய் கிடந்த பெண்மணியை பார்த்து மனதுருகினார். 38 ஆண்டு காலம் கொலக்கரையிலே கிடந்தவனை பார்த்து மனதுருகினார். சூம்பின கையுடையவனை பார்த்து மனதுருகினார். கூன் விழுந்த பெண்ணை பார்த்து மனதுருகினார். 100க்கு அதிபதியினுடைய வேண்டுகோளை பார்த்து மனதுருகினார். என் ஆண்டுடைய மனதுருக்கம் அவருடைய திறந்த இருதயத்தை காண்பிக்கிறது. ஓப்பன் ஹார்ட். இன்றைக்கு ஆண்டுடைய பிள்ளைகள் என்று சொல்லி வலம் வருகிற நீங்களும் நானும் எப்படிப்பட்ட இருதயத்தோடு கூட மக்களை ஏற்றுக்கொள்ள, எதிர்கொள்ள, அவர்களுக்கு அவர்களுடைய பாரங்களை நீக்க நாம் நம்மை அர்ப்பணித்த மக்களாய் காணப்படுகிறோம். ஆண்டவர் நம்மிடத்தில் அவரிடத்திலே காணப்பட்ட மனதுருக்கம் காணப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். திறந்த இருதயத்தோடு கூட இறை மக்களை நேசிக்கிற பண்புகளோடு கூட அடியெடுத்து வைப்போமா? கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல இயேசு சுவாமி, இந்த நாளுக்காய் இந்த வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய திருக்கரத்தில் கர்த்தாவே எங்களை தாழ்த்துகிறோம். சாமி, எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்கள் மேல் மனதுருகினீர். நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய் இப்பொழுதும் இருக்கிறோம். இதை கர்த்தாவே நாங்களும் மற்ற மக்கள் மேல் மனதுருக திறந்த இருதயத்தோடு அவளை ஏற்றுக்கொள்ள உதவி செய்யும். ஆசீர்வதியும். இயேசுவின் ஜெபிக்கிறோம். ஜெபக்கொள்ள பிதாவே, ஆமென்.